இன்றைய செய்தியினுடைய தலைப்பு இழந்ததை திரும்பவும் கொடுக்கும் தேவன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இழந்ததை திரும்பவும் கொடுக்கிற தேவன் நம் தேவன். ஏன் இழப்பு வருது? ஏன் இழப்பு வருது? சில நேரத்தில் நம்ம அறியாமலே திடீர்னு ஒரு நஷ்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. அப்படிதானே? ஏன் நடக்குதுன்னே தெரியறதில்லை. அதே போல தான் யோபனுடைய வாழ்க்கையில் பாருங்க, நல்லா வாழ்ந்த மனுஷன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சரிவு உண்டாகிறது. அவர் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பாய் திரும்பி கொடுக்கிறார். அதுதான் இன்றைய செய்தி. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும்? இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். ஆமென். வாசிங்க யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பிசாசு அவன் வாழ்க்கையில பெரிய ஒரு நஷ்டத்தை, ஒரு துக்கத்தை, ஒரு வேதனையான சூழ்நிலை உண்டாக்கி வைத்திருந்தான். கர்த்தர் அந்த நிலையை மாற்றுகிறார். மாற்றுறது மட்டுமில்ல, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திரும்ப கொடுத்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்த மனிதன் அந்த பகுதியிலே பெரிய பணக்காரனாய் செல்வந்தனாய் இருந்தவன் தான் யோபு. யோபு 1ஆம் அதிகாரம் 1-3 வரை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். யோபுக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, வேலைக்காரி இருந்தாங்க. அந்த காலத்தில் ஒட்டகம் கழுதையை வச்சிருக்கிறவங்க தான் பெரிய பணம். ஏன்னா இந்த ஒட்டகத்து மேலே கழுது மேலே தான் ட்ராவல், எல்லாம் மூட்டை முடிச்சல இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு கொண்டு வரணும்னா இப்போ லாரி வச்சுருக்கிறாங்களா, அதே போல் அந்த மாதிரி கழுதைகளை வச்சு யூஸ் பண்ணுவாங்க, கோவேரி கழுதைகள் இந்த மாதிரியெல்லாம். அப்போ யார் வீட்டில் நிறைய கழுதைகள் இருக்கோ அவங்க பெரிய பணக்காரர். யோபு வீட்டில் கழுதைகளும் ஒட்டகங்களும் ஆடு மாடுகளும் இருந்தது. வேலைக்காரர்கள் அந்த காலத்தில் யார் வீட்டில் ஆடு மாடுகள் அதிகமாக இருக்கோ அவங்க பணக்காரர். சரிங்களா? இப்படி பெரிய செல்வந்தனா இருக்கு. கிழக்கத்திரு புத்திரிலே அப்படி இல்லைன்னா அது வடக்கே, இது தெற்கன்றமல்ல, இந்தியாவில் வடக்கன்ஸ் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி கிழக்கத்து புத்திரு அந்த தேசத்தில், அது கிழக்கு பகுதியில் யாரு பெரிய பணக்காரனா இருந்தது? யோபு பெரிய பணக்காரன். ஆனால் நல்ல மனுஷன். இந்த காலத்து பணக்காரர் ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறாங்க, ஏன்னா குறுக்கு வழியில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் யூசு தேசத்தில் இருந்து யோபு எப்படி இருந்தா? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயப்படும், பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு நல்ல மனுஷனாயிருந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு இழப்பு வருது. ஒரே நாள் அவரது எல்லா ஆஸ்திகளும் போச்சு, மனைவி பிள்ளைகளை மரிச்சு போனாங்க. வாசிங்க யோபு 1ஆம் அதிகாரம் 13 பின்பு ஒரு நாள் யோபுவினுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். எருதுகள் மேய்ந்து கொண்டு இருந்தது, கழுதைகள் பக்கத்தில் இருந்தது. சபையார்னாக்க திருடர்கள், பக்கத்து ஊரார், பக்கத்து தேசத்தார் வந்து அதை என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. வாசிங்க
ஒருவன் நான் ஒருவன் மாத்திரம் மாத்திரம் தப்பினேன், தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். ஒரே நாள்ல ரெண்டு சம்பவம். அக்கினி ஒண்ணு, இந்த மின்னல் வந்து இறங்குச்சு, ஆடுகள் எல்லாம் என்னாச்சு, செத்து போச்சு. அதை மேய்ச்சிட்டு இருந்த வேலைக்காரர்களும் செத்துட்டாங்க, நான் மட்டும் தப்பி வந்தேன்றான். அதே அடுத்து சொல்லி கொண்டிருக்கும் போது இன்னொருத்தன் வரான், வாசிங்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து 3 பவுன்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பாருங்க, ஒரே நாள்ல பிள்ளைகளும் ஒரு காற்று அடிக்குது, அவங்க இருந்த வீட்டு மேல மோதினது, என்னாச்சு, அது வீடு சரிந்து விழுந்ததில்ல, பிள்ளைகள் எல்லாம் செத்துட்டாங்க. ஒருத்த மட்டும்ன்றாங்களே, எதுக்கு சாத்தா எல்லாரையும் கொல்லும் போது அவனை மட்டும் வச்சா? எதுக்கு சொல்லுங்க? அந்த துர்ச்செய்தியை கேட்டு இவன் என்ன பண்ணணும், வேதனைப்படணும். அதுக்கு தான் அவன் வச்சான், அல்ல இல்லையா? சில பேர் துர்ச்செய்தி கொண்டு வருவாங்க, வேகமாக கொண்டு வருவாங்க, நல்ல செய்தி கொண்டு வர மாட்டாங்க. என்ன செய்ய தெரியுமா உன்னை பற்றி அவள் அப்படி பேசினா, அல்ல இல்லையா? அதை கேட்ட உடனே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்த நமக்குள்ள என்ன வந்துடும், ஒரு மாதிரி சோகமாயிரும். நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறோம், அவங்க நம்மளை பற்றி இப்படி பேசியிருக்கிறாங்களே. அவங்க நல்லதும் கிடையாது, இந்த துர்ச்செய்தி கொண்டு வர சாத்தான் ஆள். அவங்க யாரு? சாத்தான் ஆள், அல்ல இல்லையா? பாருங்க, யோபு ஒவ்வொரு செய்தியை கேட்குற வைக்கல அவனுக்கு உள்ளம் உடைந்து போகுது, பெரிய அவனுக்குள்ள ஒரு வேதனை வருது. அவன் சொல்றான், அப்பொழுது யோபு எழுந்திருது, சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடம் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு எல்லாமே இழந்துட்டாரு, ஆனா தேவன் பேர்ல என்ன செய்யலாம் அவரு? ஏன் ஆண்டவர் கண்ணு இல்லையா, காது இல்லையா, ஏன் இப்படி எனக்கு நடக்குது? நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போனேன், ஆராய்ச்சினேன், ஜபிச்சினேன், காணி கொடுத்துனேன், நாமளா இருந்து அப்படிதான் சொல்லுவோம்ல. இவ்வளவு நடந்தும் கர்த்தர் மேல அவன் என்ன செய்யலையா, குறை செய்யல. அப்படின்னா என்ன, ஒரு மெட்டீரியலுக்காக ஆண்டவரை அவன் நேசிக்கலை. கர்த்தர் எனக்கு ஆடு மாடுகளை கொடுத்துற, வேலைக்காரனை கொடுத்துற, வெள்ளி பொண்ணை கொடுத்துருக்கிறாரு, மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, அதற்காக கடவுளை தேடலை. கடவுளை அவன் உண்மையாலுமே நேசித்து அவர் நல்லவர் என்று ஆண்டவரை நேசித்து இருக்கிறான், அல்ல? அதனால இந்த மெட்டீரியல் போனால் கூட கடவுளோடு கூட உறவு போல. சில பேர் சொல்றாங்க, நீங்க ஏன் இயேசுவை ஏத்துட்டீங்க அப்படின்னு கேட்ட, எனக்கு வயிற்றுவலியா இருந்தேன், இந்த சர்ச்சுக்கு வந்ததும் நல்லா ஆயிடுச்சு, அதனால நான் இயேசுவை. அப்போ திரும்ப வயிற்றுவலி வந்தா இயேசுவை விட்டுருவீங்களா? அப்படி அல்ல. இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த வேதத்தில் நீங்க வாசித்து பார்க்கணும். ஆதாம் ஏவாள் செய்த தவறுனால நம்மீது சாபம் வந்தது, சொர்க்கத்துக்கு போக முடியாத நிலை ஆயிட்டோம். அதிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் மனிதனாக வந்து அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, பாவம் செய்கிறவன் மரிக்கணும், நம்ம எல்லாருக்காக அவர் சிலுவிலே மரித்தார். நம்ம மேலே இருக்கிற சாபம் நீங்க, நம் சொர்க்கத்துக்கு போவதற்கான வாசல் திறக்கப்பட நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் நல்லவரா இல்லையா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை.
ஹalleluya. யோபு 2:7-8 வாசிப்போம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். எல்லாம் போச்சு. உடம்புல தெம்பு இருந்தால் கூட எல்லாம் என்ன இருக்கும், நான் திரும்ப சம்பாரிச்சிருவேன்னுவாங்க, சொல்லுவாங்க பத்தியா. ஆனால் போனால் போட்டு விடுப்பா, கடவுள் உடம்புல தெம்பு கொடுத்துருக்கிற, சம்பாரிச்சிக்கலாம். கிராமத்தில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இப்போ யோபுக்கு என்னாச்சு, அந்த உடம்புல தெம்பும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்னதான் வியாதி, கொப்பளம், எரிச்சல். ஒரு ஓட்டை எடுத்து என்ன பண்ணியிருக்காரு, சுரண்டி கொண்டிருக்கிறார். சீவு, துர்நாற்றம், ஆஸ்தி போச்சு, பிள்ளைங்க போனாங்க, உடம்புல வியாதி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு நிறைய பேருக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு அழுகையாக இருந்தது. ஏன்னா எங்கள் அக்கா சீட்டு நடத்தினாங்க, நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. அவங்க சீட்டு நடத்தி அந்த காசை வட்டி கூட்டு அப்புறம் அதில் ஏதோ சில கெயின் பண்ணாங்க. இவங்க கொடுத்த இடத்துல அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், அவனுக்கு ஏதோ நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு. இவங்களுக்கு ரொட்டேஷன் பண்ண முடியல. அவங்க இப்போ ஊராரெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க, சீட்டு போட்டவங்களாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியல. சூசைடு ஒரு முறை அட்டன் பண்ணாங்க, நாங்கள் எப்படியே காப்பாற்றிட்டோம். இப்போ அவங்க வாழ்க்கை நரக வேதனையாக இருக்குது. நல்லா போயிட்டு இருந்துச்சு, வட்டி கூட்டினா அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு நல்லா போயிட்டு. திடீர்னு பெரிய ஒரு அகல பாதாள சரிவு. அல்லேலூயா. அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க. எப்படி அவங்க இதில் தப்பிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல, ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இது யோபு வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக இங்கே இருக்கிற ஒரு சிலர் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட சரிவு, ஒரு இழப்பு சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் யோபுவை தூக்கிவிட்ட தேவன் உங்களையும் தூக்கிவிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். ஆமென். பாருங்க, இந்த ஆபத்து நேரத்தில் யாராவது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நான் இருக்கிறேன், தைரியமாக இருன்னு சொன்னால் நமக்கு நல்லா இருக்குல்ல. நம்ம அப்படி தான் நினைப்போம். யாராவது நமக்கு அண்ணன், அப்போ தான் எல்லாரும் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அத்தா, மாமன், தங்கச்சி, அக்கா எல்லாம் நமக்கு உதவி செஞ்சால், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால், கொஞ்சம் ஜாமீன் போட்டால் கொஞ்சம் நம்ம மேலே வந்துடலான்னு. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, அப்போ தான் நம்மளை விட்டு எல்லாம் போவாங்க. எல்லாரும் வாசிங்க, யோபு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கூட இருக்கிற மனைவி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் சுகத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சர்ச்சில் கையை பிடிச்சி உடன்படிக்கை சொன்னவ, இப்போ ஆஸ்தி போனதும் யோபுக்கு வியாதி வந்ததும் என்ன சொல்றா, இன்னும் என்ன சோத்திரம் சோத்திரன்ற கர்த்தரை தூசித்து ஜீவனை செத்து தொலைன்ட்டு இவன் என்ன பண்ணிட்டா, அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அல்லேலூயா. இதுதாங்க உலகம், இதுதான். ஏன்னா இப்போ யோபுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு நினச்சி கல்யாணம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி தானே? இப்போ எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் இவனாண்ட வாழ்ந்த என்ன புரோஜனம்னு முடிவு கொண்டா. அல்லது யோபு ரொம்ப அழகாக இருக்கிறான், வாட்டம் சாட்டமாக இருக்கிறான், சிண்டனா ரத்தம் வருது, இப்படி ஏதோ ஒரு அவனுடைய அழகை பார்த்து கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இப்போ அழகு போயிடுச்சு, இனிமேல் இவனாண்ட இருந்து இவன் கொஞ்ச நேரம் கழிச்சா ஓட்டை நம்ம கையில் கொடுத்து சொரிய சொல்லுவான். எதுக்கு வம்பு?
இந்த ஸ்மெல்லில் நாம் எதுக்கு இருக்கணும்? கிளம்பிட்டா. அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இன்பத்திலும் துன்பத்திலும் கூட இருப்பேன்னு சொன்ன இருப்பான்னு பார்த்தா, எல்லாம் போனாலே என் பொண்டாட்டி இருப்பான்னு பார்த்தா அவதான் முதல் ஆளா ஓடுறா. சரி, நண்பர்களாவது நமக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்கன்னு பார்த்தா, உன் நண்பர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசிங்க, யோபு 2:11-13 வரை வாசிங்க. யோபுவினுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனாகிய எலிப்பாசும், சூகியனாகிய பில்தாதும், நாகமாத்தியனாகிய சோபாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வைகளை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். யோபு தெரியலையா? அவ்வளோ அழகா இருந்தவன் இப்ப எப்படி இருக்கிறான்? தெரியல. இவன் தான் யோபா அப்படின்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். இவனுடைய கொடுமை எப்படி இருக்கிறது? மகா கொடுமையா இருக்குதுன்னு என்ன பேசுறதே தெரியாம எத்தனை நாள் உட்கார்ந்தாங்களா? 7 நாள். சரி, 7 நாள் கழிச்சு வாயை திறந்தாங்களே, நல்லது பேசுனாங்களா? என்ன பேசுனாங்க? கீழே பாருங்க, யோபு 4:1 அப்பொழுது தேமானியன் ஆகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ள தக்கவன் யார்? இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்தினீர். இப்பொழுது துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர். அது உம்மை தொட்டால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியும் உம்முடைய வழிகளின் உத்தமும் உம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டியதல்லவா? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? அதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். போதும் பாருங்க, இவங்க யோபு குற்றப்படுத்துறாங்க. என்னன்றாங்கன்னா, நீ ரொம்ப நல்ல ஆளாக தான் இருந்த. 4:2 நாங்கள் உம்முடைய 4:3 நீர் அநேகர்களுக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்து, விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணி இருக்கிறீங்கப்பா. ஆனா அந்த உத்தமத்திலே நீங்க இருந்திருக்கணும். என்ன சொல்றாங்க? இப்பொழுது துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆபாசப்படுகிறோ அது உமக்கு 6வது வசனம், உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியையும் உம்முடைய வழிகள் உத்தமமும் உம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டியதல்லவோ? நீ ஏன் நம்பிக்கையை விட்ட? நீ ஏன் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்ட? நீ ஏன் உத்தமத்தை விட்ட? நீ ஏதோ தப்பு பண்ணி இருக்கிற. குற்றமில்லாமல் 7வது வசனம், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஆடு போச்சு, மாடு போச்சு, பிள்ளைங்க போச்சுன்னா, வியாதி வந்ததுக்கா நீ ஏதோ ஆறுதல் சொல்றது இதுதானா? சில பேர் ஆறுதல் சொல்றன்னு போய் அவன் தூக்கு போட்டு சாகிற மாதிரி பேசுவாங்க. அல்லேலூயா. ஆமா, சிலர் போய் பேசவே தெரியாது. பேச தெரியல, மௌனமாரு. ஒரு துக்க வீட்டுக்கு போறோம், பேச தெரியல, அமைதியா இருந்துட்டா கூட பரவாயில்ல. எல்லாரும் சாகதான் போறாங்க, அதுக்கே இப்படி அல்றீங்கன்னுவாங்க. இது ஆறுதல் படுத்துறதா?
அல்லேலூயா. அப்படி கிடையாது. ஒரு இழப்புன்றது அது மனது ஆறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால் நம்ம பேச தெரியலன்னா எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். பார்த்தீங்களன்னா, நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்து உழுது தீவனையை விதைக்கிறவர்கள் அதையே அறுப்பார்கள். அப்படின்னா நீ ஏதோ அநியாயம் பண்ணியிருக்கிற, அதனால தான் உனக்கு என்ன வந்திருக்கு. இப்போ நண்பர்கள் ஆறுதல் படுத்தல என்ன பண்ணுறாங்க? யோபு குற்றம் பண்ணத்தினால இந்த பிரச்சனை வந்துச்சா? திடீர்னு அவன் எதிர்பார்க்காத பிசாசின் போராட்டத்தினால வந்துச்சா? பிசாசின் போராட்டம். யாரை விழுங்கலாமோன்ற வகை தேடி சுற்றித்தன. சில நேரத்தில் அவங்க சொல்கிற மாதிரி நாம் செஞ்ச தவறுனால கூட நேரிடலாம். சில நேரத்தில் இயற்கையினால கூட நேரிடலாம். சில நேரத்தில் பிசாசினால கூட நமக்கு நேரிடலாம். அல்லேலூயா. எதுவுமே தெரியாமல் நீ ஏதோ கெட்டது பண்ணியிருக்கிற, அதனால தான் உனக்கு இப்படி வந்திருக்குன்னு சொல்லி நியாயம் தீர்க்கக்கூடாது. இவங்க நியாயம் தீர்க்கிறாங்க பாருங்க. தேவன் சுவாசத்தினாலே அவர்களை அழித்து அவனுடைய நாசின் கயிற்றினாலே நிர்மூலம். கடவுளை கெட்டவங்களை அழிக்கிறாரு. நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, அதான் நீ எல்லாம் அழிஞ்சு போயிட்ட. பாருங்க, மனைவி விட்டுட்டு ஓடிட்டா, நண்பர்கள் குற்றப்படுத்துறாங்க. முதல்ல நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுதான் உலகம். நிறைய பேர் புலம்புவாங்க, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், எங்கள் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, எங்கள் அக்கா சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல. யாரும் பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க. நீ நல்லா இருக்கிறன்னு வச்சுக்கோ, எல்லாரும் வந்துடுவாங்க. அல்லேலூயா. இதுதான் உலகம். சும்மா அதே நினச்சி 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 வேதனை பண்ணக்கூடாது. எங்களுக்கு அவங்க உதவலை, இவங்க உதவலை, அப்படியெல்லாம். மனுஷன்னா இப்படி தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் நல்லா இருக்கும்போது தான் கொஞ்சம் ஏதாவது தடுமாறுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கிடக்கிறான், அவன் ஏதாவது பண்ணியிருப்பான், அதனால தான் அந்த பிரச்சனை. இல்லையில நம்மக்கிட்ட விசாரிக்க கூட மாட்டான், அவங்கள டிசைட் பண்ணிக்குவாங்க. ஆமென். பாருங்க, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் ஸ்டெடியாக வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டி மனநோலே செத்துருவீங்க. அவங்க சப்போர்ட் பண்ணல, இவங்க சப்போர்ட் பண்ணல, அவங்க வரல, இவங்க விசாரிக்கல, அவங்க பார்க்கலன்னெல்லாம். உலகம்னா இதுதான். அல்லேலூயா. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னையும் என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இன்னைக்கு மரிக்கிறவங்க அநேகர் இயற்கையா மரிக்கிறதுல, கூட இருக்கிறவங்க கைவிட்டத்தினால தான் மரிக்கிறாங்க. இல்லையா, இயற்கையாக மரிக்கிறது இல்லை. அவங்க நினச்சிருந்தா இன்னும் கூட அவங்க வாழ்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், முயற்சி பண்ணியிருக்கலாம், வாழ்ந்துருப்பாங்க. யோபனுடைய மனைவி மாதிரி தான் இருக்காங்க. நல்லா இருக்கும்போது அத்தான் சொத்தான்னு அப்படி எல்லாம் இருந்துட்டு, கொஞ்சம் வியாதி வந்துட்டு சாவுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறேன். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. ஆபத்து நேரத்தில் நாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும். நம்ம தேவன் எப்படிப்பட்டார்? ஆபத்து நேரத்தில் நமக்கு அனுகூலமாக துணையாக இருக்கிறதே. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, இப்போ நீங்கள் டவுனில் இருக்கிறீங்க, உங்கள் சொந்தக்காரெல்லாம் கிராமத்தில் இருப்பாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம், எந்த நோயை எப்படி காப்பாற்றணும்னு தெரியாதவங்கள நீங்கள் டவுனில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கும். அப்போ உங்கள் அறிவை என்ன பண்ணணும், அவங்க பயன்படுத்தணும். ஐயா நீங்கள் இப்படி போங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இங்கே வாங்க சரியாகும்ன்றதை நம்ம சொல்லணும். எங்கே நாம் எதாவது சொன்னால் நமக்கு எதாவது செலவாயிருமோ அப்படின்னு ஒதுங்கக்கூடாது. அது நல்லது கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பிரச்சனை நேரத்தில் பின்வாங்கிறதுனால தான் அநேகர் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். ஆமென். யோபனுடைய வாழ்க்கை அப்படி தான் நடந்தது. ஆனால் எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் அவனை கைவிடலை. வாசிங்க யோபு 42:10 வாசிங்க. யோபு
தன் சிநேகிதனுக்காக யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். பாருங்க, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறது ஒருத்தனுக்கு தெரியல. யோபு கிட்ட எப்போ வந்து ஜெபம் பண்ணிட்டு போற மாதிரி வரான். வந்தா யோபு அவன் தூரத்தில் வரும்போது யோபுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க. நம்மக்கிட்ட தான் ஜோமனிக்கு வரான்றது தெரிஞ்சிருக்கும். யோபு நினைக்கிறேன் இவன் கஷ்டம் தெரியாத அளவுக்கு பல பெட்ஷீட்டுகளை போட்டு முகத்தம் அப்படி மூடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி. அவன் கிட்ட வந்திருப்பான். ஐயா, நீங்கள் அன்னைக்கு ஜோம் பண்ணீங்க, எனக்கு நல்லது நடந்துச்சு, இப்போ இந்த கஷ்டம் இந்த பிரச்சனை, ஐயா ஜோம் பண்ணுங்கன்னதும் இவன் அப்படியே நீ அங்கேயே இரு, நான் ஜோம் பண்ணுறேன்னு தூரத்தில் நிப்பாட்டி என்ன பண்ணியிருப்பான். ஏன்னா கிட்ட வந்தால் இவன் ஸ்மெல் அவனுக்கு தெரிஞ்சிரும், என் கஷ்டம் அவனுக்கு. பாருங்கள், இன்றைக்கு ஊழியக்காரர்கள் நிறைய பண பிரச்சனை அல்லது ஏதாவது பிரச்சனை, அவங்கள மனுஷர் தானே, சில பிரச்சனைகள் வரும். மனைவி சொல்லியிருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ண போகிறீங்க, அப்படி எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் இருன்னு சொல்லியிருப்பாங்க. வெளியே வந்தால் ஒருத்தர் வருவார், ஐயா காலேஜில் சேர்க்கணும், பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், ஆண்டவர் அற்புதம் செய்யணும், ஜெபம் பண்ணுங்கன்னு. ஐயா நானும் அதே பிரச்சனையில் தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நாம் அவங்கள ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்த வேண்டிய, ஜெபிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நான் எனக்கும் அதே கஷ்டம்தான் சொல்ல முடியுமா? சொல்லவும் கூடாது. அல்லேலூயா. அப்படி வரவங்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தினால் நீதிமான். இதே தான் யோபுனுடைய நிலை. இவனுக்கு ஆடு போச்சு, மாடு போச்சு, பிள்ளைகள் போனாங்க, மனைவி விட்டுட்டு போயிட்டா. சாப்பிட்டாரா இல்லையே தெரியல, சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த நிலை, திக்கற்ற நிலையில் இருக்கும்போது ஒருத்தர் வரான் ஜெபம். யோபு அவனுக்காக ஜெபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. கரங்களை தட்டுங்க. அந்த நிலையிலும் கர்த்தர் நல்லவர், உனக்கு அற்புதம் செய்வார். இவன் ஜெபிச்ச உடனே இவன் சிறையிருப்பு மாறிடுச்சான். கரங்களை தட்டுங்க. ஆமென். குழந்தை இல்லையா? குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கி வரும். வியாதியோடு இருக்கிறீங்களா? வியாதியோடு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிரச்சனை மாறும். அல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணும். யோபு வியாதியோடு வந்தவனுக்காக ஜெபம் பண்றான். வேதம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார், முன்பு இருந்த எல்லாவற்றை காட்டிலும் இரட்டிப்பாக கொடுத்தாரா. கரங்களை தட்டி. யார் கைவிட்டாலும் தேவன் கைவிடுகிறவர் அல்ல. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. சத்தமா, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், சீராட்டுவார். ஆமென். தாளாட்டுவார், அவர் சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் மனுஷர் கைவிடும் போது நீங்க நினைக்கணும், மனுஷன்தான், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். யோபு இப்ப நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா. முன்னைய விட இப்ப நல்ல ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? யோபு முன்னே இருந்த அழகை விட இப்ப எப்படி இருந்திருப்பான்? இன்னும் நல்லா வந்துட்டு இருப்பான். சாராள் பலனடைந்த பிள்ளையை பெற்றாலாம், வயசானவ சாராள். அப்படின்னா என்ன? கிளவி கொமிரி ஆயிட்டா. அதே போல இரட்டிப்பான ஆசீர்வாதம். யோபு முன்னை விட இப்போ அழகாயிட்டான், முன்னை விட ஆஸ்தி தாஸ்தியாச்சு. இப்போ இதை கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் வராங்க. பாருங்க, வாசிங்க யோபு 42:11. அப்பொழுது அவனுடைய
அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமாக அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் தங்க ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்து 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர் மாடுகளும் ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆமென். யார் யாரெல்லாம் வந்தாங்க? அவன் சகோதரர்கள் சகோதரிகள் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் என்ன பண்ணாங்க? இப்ப ஆறுதல் சொல்றாங்க. எப்ப எல்லாம் சரியாயிட்டு பின்னாடி ஐயோயோ பாவம் இப்படி எல்லாம் உனக்கு நடந்துருக்க கூடாது. என்ன பிரயோஜனம் இருக்கா? பக்கத்தில் பாச இதுதான் உலகம். அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். எல்லாம் சரி. இங்க சொல்லுது யோபு 42:13 அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரர்கள் அவனுக்கு பிறந்தார்கள். புதுசா எத்தனை பேர் பிறந்திருக்காங்க? 7 குமாரர்களும். கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்னவ இப்ப திருப்பணம் என்ன பண்ண? யோபுக்கு சொத்து வந்துருச்சு, அழகு வந்துருச்சுன்னு என்ன பண்ணிட்டா? அத்தா நல்லா இருக்கிறியான்னு. அல்லேலூயா. திருப்பணம் தேடி என்ன பண்ணிட்டா? வந்துட்டா. வெக்கமே இல்லாம எத்தனை பிள்ளை பெற்று இருக்கிறா? இன்னைக்கு ஆபத்தில் வெக்கமே இல்லாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. நல்லா இருந்தால் திரும்ப வந்துக்குவாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கிறது நல்லதல்ல. அதனால தான் திருமணத்தில் வாக்கு வாங்குவாங்க. என்ன வாங்குவாங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் சுகத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் உன்னை விட்டு பிரியாதிருப்பேன். ஆமென். ஒரு கணவன் மனைவின்றது எந்த சூழ்நிலையிலும் பிரியக்கூடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆரோக்கியம் இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம். இன்னைக்கு வசதி இருக்கலாம், நாளைக்கு எல்லாம் போனான். எந்த சூழ்நிலையும் கணவன் மனைவி பிரியக்கூடாது. ஆமென். எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்கா ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னையும் என்று வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசாயா 61:7 வாசிங்களே. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். யோபு எங்க வெட்கப்பட்டானோ அந்த இடத்துல இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தினார். இந்த உயர்வுக்கு என்ன காரணம்? அவன் எந்த சூழ்நிலையில் அவன் என்னத்தை விடலை? ஜபத்தை விடலை, ஆண்டவரை விடலை. ஆமென். இயற்கையில் பிரச்சனை வந்தாலும் சரியே, பிசாசினால் வந்தாலும் சரியே, முதல்ல எதை விடுறது நம்ம ஆட்கள்? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எதுக்கு சர்ச்? ஏம்மா ஃபோன் பண்ணி, ஏம்மா போன வாரம் சண்டே வரல, என்னாச்சு? அட விடுங்க பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வந்த எண்ணத்தை கொண்டேன், என் பிள்ளை காய்ச்சலாக இருக்குது. பிள்ளை காய்ச்சலுக்கோசரம் என்ன கடவுளை தூசிக்கு. அவங்க ஊரை சுற்றி இருப்பாங்க. இந்த கிளைமேட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? பிள்ளையும் தூக்கிட்டு ஊரை சுற்றி கண்ட இடத்துல தண்ணி குடித்து பிள்ளை காய்ச்சல் வந்திருக்கோம். இப்போ யாரை தூஷிக்கிறாங்க? ஞானம் இல்லாமல் பண்ணி அவங்க தீங்க வருவிச்சுக்கிட்டாலும் சரியே, இல்லை பிசாசினால் வந்தாலும் சரி, இப்போ யாரை தான் திட்டுறது? ஆமென். யோபு அப்படி செய்யலை. ஆண்டவர் எனக்கு தீமை செய்கிறவர்கள் அல்ல என்று அறிந்திருந்தான்.
முதல்ல யார் தீமை செய்வாங்க, யார் நன்மை செய்வாங்கன்ற அறிவு நமக்கு இருக்கணும். தீமை எங்க யார் செய்வாங்க? யோவான் 10:10 வாசிங்க. யோவான் 10:10. இப்போ தெரியுதா? கொல்றது, அழிக்கிறது, வியாதி, கஷ்டம், துன்பம், அவமானம், இழப்பு இதெல்லாம் கொடுக்கறது யாரு? திருடனாக்க பிசாசுக்கு நிறைய பேர் இருக்கு. பொய்யன், திருடன், இப்படி நிறைய பேர் இருக்கு. அது திருடன் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிசாசு தான் ஒரு மனுஷனை கொல்லுகிறவன், அழிக்கிறவன், நஷ்டப்படுத்துகிறவன், அவமானப்படு. யோபுனுடைய வாழ்க்கைக்கு இவ்வளோ காரணத்துக்கு யார் காரணம்? அது அந்த பகுதி சாப்டர் எல்லாம் படிச்சுக்கலன்னா பிசாசு யோபை சோதித்தான்னு இருக்கும். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ நஷ்டங்கள். ஆனால் யோபுனுடைய மனைவி யாருனால தான் சோதனை வருதுன்னு நினச்சிக்கிட்டா? கர்த்தர் தான் கொடுத்துட்டாருன்னு. அதனால கர்த்தரை தூஷித்து விடு. இன்னைக்கு அதே போல தான் நிறைய பேர் சாத்தான் கொடுக்குற கஷ்டத்தை யார் கொடுக்குறான்னு நினச்சிக்கிறாங்க. தேவன் தேவன் எப்பவுமே நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர், பரிபூர்ணத்தை கொடுக்கிறவர். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் சுவாபமே நன்மை செய்கிறவர். அவர் மனித அவதாரத்தில் வரும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், பசியோடு இருந்தவர்களுக்கு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தார். கடைசியில் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சத்தமா, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவியான என்னையோ ஓம் பிள்ளையாய் மாற்றினே. ஆமென். பாவியான என்னையோ ஓம் பிள்ளையாய் மாற்றினே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டைம் போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு எதுதான்? வாட்ச் தான். சீக்கிரமா நான் முடிக்கலாம். யோவான் 2:25 வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களை விளைச்சலை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லை. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பைபிள் இருக்கும், இது சொன்னபடி வாழ்றதில்லை. இது ஒரு ஷோகேஸில் வச்சுக்குவாங்க. என் வீட்லேயும் பைபிள் இருக்குன்னு ஷோகேஸில் சில நேரத்தில் தொட்டு கும்பிட்டுக்குவாங்க. இது தொட்டு கும்புறதில்ல, இதில் எழுதி இருக்கிறபடி வாழணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் அக்கிரம காரியத்தை செஞ்சதுனால தேவன் கைவிட்டுட்டார். அவங்க வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே அவங்க கடவுளை தேடுறாங்க. நம்ம ஆட்கள் கஷ்டம் வந்தால் தான் பைபிளை தேடுவான். அப்போ தான் தலைமையில் கை வச்சு, இது எதுக்கு பைபிள்? பேய் ஓட்டுறதுக்கு. சில பேர் தலைமையில் கை வச்சு பேய் ஓட்டுற பைபிள். பேய் ஓட்டுறதுக்கு இல்லைப்பா, இதில் இருக்கிறத வாசித்து இதன்படி வாழணும். அவங்களுக்கு கஷ்டம் வந்த உடனே வேதத்தை வாசித்து நாம் தவறு செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? மன்னிப்பு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுப்பட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷங்களை விளைச்சலை உங்களுக்கு திரும்ப தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
உன் நல்ல பனி பெய்யும், மழை பெய்யும், நல்ல விவசாய விளையும், உன் பஞ்சம் நீங்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்து தேவனுக்கு தூரமாக போய், இளைய மகன் போய் தூரமாக எப்படி வாழ்ந்தானா? துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். அவன் ஆஸ்திகளை எங்கே செலவழித்தானா? வேசிகளிடத்தில் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு குறைவு வந்துருச்சு. பண்ணி சாப்பிட்ற தவிடு கூட கிடைக்கல. ஆனாலும் மனம் திரும்பினான். என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு, நான் இங்கே வேதனைப்படுகிறேனே என்று மனம் திரும்பி திருப்பம் தகப்பன் இடத்துல வந்தான். தூரத்தில் அவன் வரும்போதே ஓடி போய் கட்டி பிடித்து அணைத்து கொண்டு அவனுக்கு புது வஸ்திரம், புது மோதிரம், புது பாதரட்சை, அவனுக்கு கீதவாத்தியம் விருந்து பண்ணி தகப்பன் அவனுக்கு இழந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுத்தான். கரங்களை தட்டி. ஒருவேளை நீங்க அக்கிரம காரியத்தில் ஈடுபட்டதுனால ஆஸ்திகளை இழந்திருப்பீங்கன்னா, மனம் திரும்பினா நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப தருவார். அவர் இரக்கமுள்ள தேவன். ஆமென். ஆண்டவரே, நான் மன்னியும், நான் துன்மார்க்கமாக வாழ்ந்து நான் நஷ்டப்பட்டு போயிட்டேன், ஆண்டவரே நான் மன்னிங்க. அநேகர் எச்சரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மீறி நான் நடந்துட்டேன், நான் மன்னிங்கன்னா நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப தர, இரட்டிப்பாய் தர கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். சொல்லுங்க, அவர் இரக்கமுள்ள தேவன். இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுடையவரே, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே, என்னேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே, சோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். நான் அநேகத்தை இழந்திருக்கிறேன் பிரதர். சில பேர் சுகத்தை இழந்திருக்கலாம், சிலர் சமாதானத்தை இழந்திருக்கலாம், குடும்ப நிம்மதி இழந்திருக்கலாம். ஏதோ ஒன்று இழந்திருக்கிறீங்க. அதனால தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த செய்தி எனக்கு தான்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அப்போ அநேகருக்கு இழந்து வந்திருக்கிறீங்க. நிம்மதியோ, சமாதானத்தையோ, சந்தோஷத்தையோ, சுகத்தையோ, செல்வத்தையோ, இல்லை தொழில் லாபத்தையோ எதையோ இழந்திருக்கிறீங்க. அதுக்கு தான் நேற்று இரவு எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். புரியுதுங்களா? சரி, இழந்து போன இதை ஆசீர்வாதத்தை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி? அது தெரியணுமில்ல. யோபுக்கு இழந்ததை கொடுத்தாரு, நான் எப்படி இழந்ததை பெறுறது? யாருக்கெல்லாம் இது தெரியணும்? ஆமென். பாருங்க, யோவேல் 2:12 வாசிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கஷ்டத்துல மாமா உதவி பண்ணுவனா, மச்சான் உதவி பண்ண, மனுஷனை தேடுறதை விட்டுட்டு யாரை தேடணும்? எப்படி தேடணும்? முழு ஒரே நம்பிக்கை. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், யோபுக்கு சகாயம் பண்ணுவார், எனக்கு சகாயம் பண்ணுவார். நம்பிக்கையோட, முழு இருதயத்தோட, கண்ணீரோட நீங்க ஆண்டவரை தேடினால் இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவீர்கள். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். இரண்டாவதாக, யோபு அந்த கஷ்ட நேரத்தில் கூட ஒன்றை விடல. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஜபம். என்னத்தை விடல? எந்த நேரத்தில் நீங்க ஜபத்தை விட்டுறக்கூடாது. கண்ணீரோடு ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே, ஒரே வழி நீதான். நான் விழுந்தா எல்லாரும் சிரிப்பாங்க, அவ்வளோதான் செய்வாங்க. இந்த உலகம் சிரிக்கும், அதுதான். ஆனால் தூக்கி விடுகிற நீர் ஒருவரே. நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். சொல்லுங்க, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன்ப்பா. நீங்கள் தான் என்னை தூக்கி விடணும், நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும்,
நான் இழந்த சமாதானத்தை நீங்கள் தான் தரணும், இழந்த நிம்மதியை நீங்கள் தான் தரணும், இழந்த சுகத்தை நீங்கள் தான் தரணும், இழந்த செல்வத்தை நீங்கள் தான் தரணும், இழந்த உறவை நீங்கள் தான் சீர்படுத்தி தரணும். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. விடவே கூடாது. தொடர்ந்து என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் போராடும். வேற வழியே கிடையாது. பார்த்தீங்களா, மனைவி போயிட்டா, நண்பர்கள் குறை சொல்றானுங்க. இந்த உலகம் உனக்கு உதவி செய்யாது. பக்கத்தில் இந்த 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 உலகம் உனக்கு உதவி செய்யாது. அதுக்கு நேரத்தை செலவழிக்கிறது ஜபத்தில் நேரத்தை செலவழி. உபவாசம் பண்ணு, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அவர் நிச்சயமாக இறங்கி உனக்கு உதவி செய்வார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில். முதல்ல என்ன சொன்னேன்? நீங்க இழந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்பணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அதான் அதான் கரெக்டாக தான் சொன்னேன். மனம் திரும்பி முழு இருதயத்தோட தேவனை தேடணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ஜெபிக்கணும். மூன்றாவது என்னன்னா, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. எபிரேயர் 10:35 வாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியத்தை விட்டு விடக்கூடாது. யாரா தூக்கி விடுவாங்களா? எல்லாரும் வேடிக்கை கை தட்டுவாங்க. விழுந்த நீயே தான் எந்திரிக்கணும். பக்கத்தில் விழுந்த நீயே தான் எந்திரிக்கணும். உன்னை நீயே தைரியப்படுத்திக்கிட்டு, உன்னை நீயே திடப்படுத்திக்கிட்டு, இன்னும் நான் ஒரு முயற்சி பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார், நீயே அகைன் என்ன பண்ணணும்? எந்திரிக்க முயற்சி பண்ணணும். புரியுதா? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களை தைரியத்தை விட்டக்கூடாது. தைரியத்தை விட்டால் எல்லாமே போச்சு. பக்கத்தில் தைரியத்தை விட்டால் எல்லாமே போச்சு. கடவுளால் கூட உனக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா தைரியம் பிடிச்சு நான் மேலே வருவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிச்சேன்னா கடவுளை உதவி செய்யலாம். இனி என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா கடவுளை எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? புரியுதா? எதை விட்டாலும் எதை விடக்கூடாது? தைரியத்தை விடக்கூடாது. ஆமென். கஜினி முகமது இந்தியா மீது எத்தனை முறை படையெடுத்தானா? 18வது முறை வெற்றி பெற்றான். அவனுக்கு நம்பிக்கை பாருங்க, எப்படி நான் ஜெயிச்சிருவேன். பக்கத்தில் அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும். எத்தனை முறை தோத்தாலும் நான் ஜெயிப்பன்ற நம்பிக்கை இருக்கணும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. எபிரேயர் 10:36 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. சில நேரத்தில் இக்கட்ட நேரத்தில் நமக்கு ஒரு பொறுமை தேவையா இருக்கிறது. ஆமென். இக்கட்ட நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் பதறி முடிவெடுக்க கூடாது. என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும், தைரியமா இருக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு பொறுமையா இருக்கணும், தைரியமா இருக்கணும். எல்லாம் மாறும். ஒரு ஆட்டோவில் பின்னாடி எழுதியிருந்தாங்க, இந்த நிலைமையும் மாறுன்னு. ஒரு ஆட்டோவில் நல்ல வசனம் இல்லையா? சில நல்ல காரியமெல்லாம் ஆட்டோ பின்னாடி தான் இருக்கு. இல்லையா? அப்படி தானே? இந்த நிலையும் மாறும். அப்படின்னு பிரச்சனை நேரத்தில் கொஞ்சம் நம்ம மனசை திடப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா இந்த நிலைமை மாறிடும். 3 காரியம் சொன்னேன். நீங்கள் இழந்ததை பெறத்துக்கு முதல்ல மனம் திரும்பணும், 2வது ஜபத்தோடு இருக்கணும், 3வது விசுவாசத்தோடு பொறுமையோடு இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.
நீங்க இழந்தது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரியே, அதை விட பெருசா உங்களுக்கு திருப்பி கொடுக்க தேவன் வல்லவர். கிழக்கத்து புத்திரலையே பெரிய பணக்காரன் யாரு? அதைவே ரெட்டிப்பா கொடுத்தாரா? நீங்க இழந்ததை தரமாட்டாரா? பக்கத்தில் நீங்க இழந்ததை தரமாட்டாரா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடும். பரலோக பிதாவே, விழுகிற எவரையும் தூக்கி விடுகிறவரே, தாழ்மையில் இருக்கிற உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்கிறவரே, யோபு சாத்தான் போராட்டத்தினால இழந்து போன ஆஸ்திகள், பிள்ளைகள், அவனுடைய சுகம் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தவரே, சத்துரு அநேகரை வஞ்சித்து அநேகரை நஷ்டப்படுத்தி வைத்திருக்கிறார். கடன் பிரச்சனையிலிருந்து இவங்களுக்கு விடுதலை உண்டாவதாக, வியாதியிலிருந்து விடுதலை உண்டாவதாக. அன்றைய குடும்பத்தில் சண்டை பிரச்சனையா இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறி இயேசு நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக. எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும். இடுப்பு வலியினால வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, திடீரென்று சமீபத்தில் அதிக பிரச்சனையில சிக்கியிருக்கிற சகோதரியை ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார். இந்த சத்துருனால் இது வந்தது, கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. சுகத்தை திருடுகிற ஆவிகள், சுகத்தை திருடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக. ஏன் எனக்கு தெரியல, திடீர்னு இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனைன்னு சொல்லி திடீர் பிரச்சனைனால கலங்கி நிற்கிற சகோதரா, கர்த்தர் உனக்கு இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை, ஜெயத்தை தரப்போகிறார். சாத்தான் நஷ்டப்படுத்தின எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறார். நன்றி சொல்லு. ஆண்டவரே, நான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தரப்போவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. பரலோக பிதாவே, யார் யார் என்ன இழந்திருக்கிறாங்களோ எல்லாவர்களுக்கும் இரட்டத்தனையாய் திரும்ப தாங்கப்பா. வெக்கப்பட்ட இடத்திலே தலை நிமிரும்படியாக, இவள் நஷ்டப்பட்ட எல்லா காரியங்களும் திரும்ப கிடைக்கும்படியாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா.